போயிடலாமா? எஸ், பிக் பாஸ். ஹாய், வணக்கம் 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 வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. இவ்வளவு நேரம் இந்த காருக்குள் நடந்த கூத்தையும் அதுக்கப்புறம் நடந்த கூத்துகளை எல்லாம் பார்த்துருக்கீங்க. பார்க்குற எங்களுக்கு ரொம்ப பரபரப்பா இருக்கு, ரொம்ப பரபரப்பா இருந்தது, பயமா இருந்தது. இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ண வினோத்தோட நிலைமை என்னவோ அந்த நிலைமையில தான் எங்களுக்கு இருந்தது. அவ்வளவு பரபரப்பா இருக்கு. சாண்ட்ரா, அது ஓகே சாண்ட்ரா? ஓகே. நீங்க உங்க குழந்தைகிட்ட பேசின வீடியோ ஓகேனா? கம்ப்ளீட் ஆல் ரைட்? ஓகே, உட்காருங்க. நன்றி. ஃபாரூக், அம்ருதீன், சாண்ட்ராவை தவிர அந்த டாஸ்க்ல இருந்த மற்ற 6 பேர் சொல்லுங்க, உங்களுக்கு அது எப்படி இருந்தது? ஸ்டார்ட் வித் சார், எனக்கு அவங்க தள்ளி விடுவாங்கன்னு எனக்கு ஐடியா இருந்துச்சு சார். ஏன்னா காருக்குள்ள உட்கார்ந்துருக்கும் போது தள்ளி விடுவான்னு ஐடியா இருந்துச்சா? ஆமா. எதனால அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க ட்ரை பண்ணது வந்து விக்ரம் சார். ரொம்ப நேரம் ஒவ்வொருத்தரா ட்ரிகர் பண்ணாங்க. ஓகே, டாஸ்க் ஓகே, ஒருத்தர் ட்ரிகர் பண்ணி நம்ம காதுல ஒருத்தவங்க போலாம் அப்படிங்கறதான் ட்ரை பண்ணாங்கன்னு நான் நினைச்சேன். வார்த்தைகள் போட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்தது. அதை கேட்டுட்டு காதுல உட்காரவே முடியல. ஒரு சில வார்த்தைகள் எல்லாமே சார் எங்களுக்கு உள்ள இருந்துட்டு அதை ஏத்துக்கவே முடியல. ஒரு டாஸ்கா இருந்தா கூட ஒருத்தவங்க டயர்டாகி வெளியில போறது ஓகே, மிதிச்சு தள்ளது வந்து சார். நான் பீன் பேக்ல இருந்தேன் சார். எனக்கு சாண்ட்ராவோட முகம் தான் தெரிஞ்சிச்சு. ஏதோ புஷ் பண்றாங்க, உள்ள என்ன நடக்குது சாண்ட்ரா முகம் தான் பார்த்தேன். அவங்க கண்ணுல கண்ணீர், அவங்க அப்படியே அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த கண்ணீர் வரக்கூடாதுன்னு. வெளியில கதவை திறந்து அவங்க கீழே விழுறாங்க. எனக்கு என்னன்னா கதவை போய் பிடிக்கலாம்னு தோணுச்சு. பட் நம்ம கேமுக்குள்ள வெளியில வந்துட்டு உள்ள போக கூடாது, அது ரூல் பிரேக்கு. அந்த அசம்ஷன் வந்து கீழே விழுந்தோன்னே சார் கீழே விழுந்துட்டாங்க சார். விழுந்தா பக்கத்துல போறேன், டோரை பிடிச்சி இழுக்கிறாங்க. டோர் மேல பட்டுட்டு இருக்கு, அவங்க மேல இப்படி பட்டுட்டே இருக்கு அவங்க காலில். சாண்ட்ரா என்ன சொல்றாங்க, விக்ரம் இழுத்துருங்க என்னன்றாங்க. நான் அப்படி இழுக்கிறேன், டோர் மூடுது. நான் சரி சாண்ட்ரா வந்து பேசுறாங்க, நார்மலா இருக்காங்க, கையில இப்படி தூக்குறேன், கண்ணு அப்படியே ஒன்னும் அன்கான்சியஸ் ஆகுது சார். நான் இந்த ஷோ வரும்போது பேசுவாங்க திட்டுவாங்கன்னு தெரியும் சார். இதெல்லாம் இவ்வளவு பக்கத்துல பாக்குற எனக்கு ஃபர்ஸ்டே தெரியாது. என்ன சபரிக்கு இங்க என்சிசி என்னடா பண்ணிட்டு இப்படி இப்படி ஒரு சார் என்னென்னமோ அசம்ஷன் ஆயிடுச்சு சார். பாட்டில் எடுக்க உள்ள போற, வெளியில வந்து பார்த்தா வினோத்தும் இவனும் வெளில வந்துட்டாங்க. நல்ல வேலை அவங்க இங்க கூட்டிட்டு வர டாக்டர்ஸ் வந்துட்டாங்க சார். ஒரு செகண்ட் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார். லைக் ஒரு மாதிரி ஷாட்டர் ஆயிடுச்சு அந்த வேர்ல்டே எங்களுக்கு. எனக்கு என்னடா என்ன இது சார், டிக்கெட் டு ஃபினாலே தான் இது எல்லாம் நான் ஒத்துக்கிறேன் சார். முக்கியம்ன்றது எதுவுமே இவ்வளவு முக்கியம் இல்லை சார். இந்த ஆக்ட் பண்ற ரேஞ்சுக்கு எதுவுமே இவ்வளவு முக்கியம்